நமசிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்மளுடைய மூன்றாவது கண்ணை எப்படி ஓபன் பண்றது அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன, நமக்கு ரெண்டு கண்ணு தானே இருக்கு, மூணாவதா ஒரு கண்ணு சொல்றீ, அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலா மூன்றாவது கண்ணை நம்ம யாரும் பார்த்து இருக்க மாட்டோம், கரெக்டுங்களா? ஆக்சுவலா இது விழிப்படையறதுக்கு ஒரு சிலருக்கு மெடிடேஷன் மூலயமா விழிப்படையும், அப்படி இல்லையா முன்ஜென்மத்துல ரொம்ப ஒரு ஆன்மீகத்துல நல்ல ஈடுபாட்டு இருந்து அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா விழிப்படைஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோடியில ஒரு பேருக்கு தான் இந்த மூன்றாவது கண்ணை விழிப்படைஞ்சிருக்குங்க. இது ஆக்சுவலா நீங்களும் உங்களை மூன்றாவது கண்ணை விழிப்படைய செய்யலாம். இது ஃபாரின்ல ஒருத்தருக்கு கோமா ஸ்டேஜ்ல போயிடுறாரு. கோமா ஸ்டேஜ்ல போன அப்புறம் அவங்களோட மூளையும் செயல்படும், எல்லாமே அவங்க எதுவுமே பண்ண முடியாது, ரைட்? டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இனிமே பழைக்க மாட்டீங்க, இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு அவரோட மூளையே அவருக்கு வேலை செய்யல. அவரோட மூன்றாவது கண்ணு மூலயமா இந்த மூலிகைகள் நீங்க எடுத்துட்டு இது 6 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, இவரால பேசக்கூட முடியாது, இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அதை தேடி கண்டுபிடிச்சு எப்படி 6 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த மூலிகையை கொடுத்துடுறாங்க. அவரும் பொழைச்சிக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதை நான் படிச்சதுல. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி கோடியில ஒருத்தருக்கு அவரோட கண்கள் அவங்க சில பேருக்கு என்ன நடக்கணும்னா, தானா ஒரு இன்சிடென்ட்ல நடக்கும். டக்குன்னு ஒரு 2 months 3 months மெடிடேஷன்ல உட்காரும் போதே அவங்களுடைய மூன்றாவது கண் விழிப்படையும். அதே மாதிரி நம்ம ஒரு மனிதர்களா இருக்கோம், ரைட்? இப்போ நம்ம எப்படி மூன்றாவது கண்ணை நம்ம எப்படி விழிப்படைய செய்யறது அப்படின்னு சொல்லிதான் இப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். ஆக்சுவலா நீங்க மூன்றாவது கண்ணு உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க குங்குமமும் ஒரு திருநீரும் வைப்பீங்க. நீங்க இப்போ ஒரு சிலர் இங்க வைப்பாங்க, ஒரு சிலர் இங்க வைப்பாங்க, ஒரு சிலர் இங்க நடுமையில இங்க வைப்பாங்க, ரைட்? இப்போ நீங்க எந்த இடத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கை போயிட்டு நீங்க அந்த இடத்த திருநீர் இல்ல குங்குமத்தை வைக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய மூன்றாவது கண், அதாவது நெற்றிக்கண் அங்கதான் இருக்கு. இது ஆக்சுவலா இப்ப நீங்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களையே அறியாம நீங்க திடீர்னு ஒரு குங்குமம் ஒரு திருநீரை வச்சு வைக்கும் போது நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இங்கதான் நம்மளுக்கு மூன்றாவது கண் இருக்கு. ஒரு சிலருக்கு இங்கெல்லாம் வைப்பாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆன்மீகத்துல முன்னேற்றம் இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க ஆக்சுவலா இங்க வைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மூன்றாவது கண் விழிப்படைஞ்சிடும். இதை எப்படிலாம் விழிப்படைய செய்யலாம்னா, ஒன்லி ஒன் சொல்யூஷன்ங்க, மெடிடேஷன். ஒன்லி மெடிடேஷன். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேஷன் பண்ணும் பொழுது உங்களுடைய புருவ மத்தியில நீங்க கவனம் வைக்கிறீங்களோ உங்களுடைய மூன்றாவது கண் சீக்கிரமா விழிப்படையும். நீங்க ஞானத்தை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலா இந்த இறைவன்னா என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த மூன்றாவது கண் விழிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சில பேர்னா பார்த்துருப்பீங்க, கண்ணை இப்படி மேல தூக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் அவங்களுடைய நெற்றி கண்ணை பார்த்துதான் அவங்க ஆக்சுவலா ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மூன்றாவது கண் விழிப்படைகிறது மூலயமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய வெளியே வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கினீங்கனாலும் நீங்க ஈஸியா அதுல இருந்து வெளியே வரலாம். முக்தி நிலையை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. ஆன்மீகம்னா என்ன, ஸ்பிரிச்சுவல் பாத்துனா என்னன்னு ரொம்பவே ஈஸியா புரிய வரும். ஆக்சுவலா இது எல்லாராலையும் சுலபமா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட முடியாது. அதுக்கு நம்ம ரொம்ப காலம் கஷ்டப்படணும், தொடர்ந்து நம்ம மெடிடேஷன் பண்ணணும், கருணையோட இருக்கணும், எல்லா ஜீவராசிகளையும் ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த உலகமே ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கோபம் எதுவுமே இல்லாம ஒரு ஆசை பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கருணை உள்ளத்தோட இருங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு கருணை உள்ளத்தோட இருந்தீங்கனாலே போதுங்க. நீங்க மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு ஆக்சுவலா மூன்றாவது கண் கண்டிப்பா டெஃபினெட்லியா உங்களுக்கு மூன்றாவது கண் விழிப்படையும். 100% உண்மை. இது பல பேர் நிரூபிச்சியும் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல மூன்றாவது கண்ணை பத்தி, அதாவது நெற்றி கண்ணை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். நம சிவாய வாழ்க இந்த ஒரே